ஆக இந்த ஆட்சியில் எதுவும் நடக்கலை என்பது நன்றாக தெரிந்தது. இந்த வேட்பாளர் ஒன்றுமே இல்லை என்பதை எங்களுடைய வேட்பாளர் அருமையாக படம் பிடித்து காட்டினார். அவர் இந்த தொகுதிக்கு வருகிற மக்களை பார்த்ததும் தெரியல, மக்களால் அவர் அடையாளமே தெரியல. நன்றி சொல்ல வராத ஒரு வேட்பாளராக இருந்தார். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை செருப்போட ஒப்பிட்டு பேசியிருந்தார். அவரோட கருத்து வந்து அவரே செருப்புக்கு உரியவர் தான். ஒரு சுதந்திர போராட்டம் மாதிரி ஒரு மறு போராட்டம், ஒரு மொழிக்காக உயிர் நீத்த தியாகிகளை கொண்டதான் தமிழ் இனம். அண்ணாவை கொச்சைப்படுத்தி அந்த அண்ணாமலைக்கு பின்னால போய் அவங்க பேசுறதெல்லாம் ஒரு பேச்சாகவே எடுத்துக்கிற தேவையில்லை. தமிழக அரசு விடியல் தருவோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருட்டை கொடுத்துருக்காங்க. அதோடைய பிரதிபலனாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதியிலும் மக்கள் அவங்களுக்கு சரியான பாடத்தை புகட்ட போறாங்க. 2,15,00,000 மக்களுக்கும் குடும்ப பெண்களுக்கும் 1000 ரூபா தரேன்னு சொன்ன ஸ்டாலின் இன்னைக்கு தகுதி பார்த்து கொடுக்குறாரு. எந்த விலைவாசியும் ஏறாதுன்னு சொன்னாரு, மின்கட்டணம் உயர்த்த மாட்டோம்னு சொன்னாரு. வந்தவுடனே என்ன நீட்டு தேர்வு ரத்து பண்ணாரா? அவர் எதை விரும்புவாரோ அதை கொடுத்துருக்காங்க. ஆக இந்த ஆட்சியில் எதுவும் நடக்கலை என்பது நன்றாக தெரிந்தது. இந்த வேட்பாளர் ஒன்றுமே இல்லை என்பதை எங்களுடைய வேட்பாளர் அருமையாக படம் பிடித்து காட்டினார். எல்லாருக்கும் புரிகிற மாதிரி அவர் செய்ததும் நான் பார்க்குற பயனாகுலமானதும் தெரியல. அவர் இந்த தொகுதிக்கு வருகிற மக்களை பார்த்ததும் தெரியல, மக்களால் அவர் அடையாளமே தெரியல. நன்றி சொல்ல வராத ஒரு வேட்பாளராக இருந்தார். ஒரு நாடாளுமன்றமாக 5 ஆண்டு காலம் இருந்து பணியாற்றியவரை நான் இன்னைக்கு களத்திலே சந்திக்கிறேன். நான் உண்மையான மருத்துவர், எனக்கு வாக்களிங்கன்னு கேட்டு எல்லா இடங்களையும் பேசினார். இன்னைக்கு காலையில் எங்களுடைய மேற்கு தொகுதியில் எப்பொழுதுமே ஆரம்பிக்கிறது. நான் அங்கே தான் ஆரம்பித்தேன், காராப்பட்டியில். ஆமாப்பா, நான் அங்கே தான் ஆரம்பித்தேன். 3 முறை ஜெயிச்சிருக்கேன். 3 முறை இந்த தொகுதியில் தொடர்ந்து, இதுவரைக்கும் யாருமே அந்த மாதிரி ஜெயிச்சதில்லை. இந்த மேற்கு தொகுதியில் 3 முறை தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கிறேன். ராசியான ஊர் எங்களுக்கு. அது மட்டும் ராசி என்றது மட்டுமல்ல, அந்த ஊர் மக்கள் பாசக்காரங்க, மிகப்பெரிய அன்பும் பாசமும் உள்ளவங்க, செஞ்சதை நினைச்சு பார்க்கக்கூடியவங்க. பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை வந்து கொச்சைப்படுத்தியதாக ஒரு சர்ச்சை இருக்கு. அது சம்பந்தமா உங்களோட என்ன சொல்றீங்க? இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை செருப்போட ஒப்பிட்டு பேசியிருந்தாரு. அவரோட கருத்து வந்து அவரே செருப்புக்கு உரியவர் தான். ஒரு சுதந்திர போராட்டம் மாதிரி ஒரு மறு போராட்டம், ஒரு மொழிக்காக உயிர் நீத்த தியாகிகளை கொண்டதான் தமிழ் இனம். தமிழனுக்குன்ற குணம் உண்டு. தமிழன்ற வரலாறு, ஒரு மொழிக்காக போராடி உயிர் நீத்த வரலாறு தமிழகத்தில். அது மட்டுமல்ல, காங்கிரஸ் பேர் இயக்கத்தை வேரடி மண்ணோடு அழித்து ஏறத்தாழ 52 ஆண்டுகளுக்கு மேல்பாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழகத்தில் அந்த கட்சியே ஆட்சிக்கு வர முடியாத அளவுக்கு, ஏன்னா 60 ஆண்டு காலம் சொல்லலாம், 60-70 ஆண்டு காலம் இந்த கட்சியை இன்னைக்கு தமிழகத்தை ஆள முடியாத அளவுக்கு அந்த கட்சியை செய்தது தமிழ்நாட்டு மக்கள் வரலாறு படைத்தது. அண்ணாவை கொச்சைப்படுத்தி பேசிய அந்த அண்ணாமலைக்கு பின்னால போய் அவங்க பேசுறதெல்லாம் ஒரு பேச்சாகவே எடுத்துக்கிற தேவையில்லை. எனவே அவர்கள் ஏதோ அது எதுக்காகவோ போயிட்டாங்க. அவங்க எந்தது இன்னைக்கு தமிழக அரசு விடியல் தருவோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருட்டை கொடுத்துருக்காங்க. அதோடைய பிரதிபலனாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதியிலும் மக்கள் அவங்களுக்கு சரியான பாடத்தை புகட்ட போறாங்க. இந்த ஆட்சியில் சொன்ன எதையும் அனைத்து பேருக்கும் 2,15,00,000 மக்களுக்கும் குடும்ப பெண்களுக்கும் 1000 ரூபா தரேன்னு சொன்ன ஸ்டாலின் இன்னைக்கு தகுதி பார்த்து கொடுக்குறாரு. அதனால் இப்போ தகுதி பார்த்து ஓட்டு போட போகிறாங்க. அவங்க தகுதி பார்க்கக்கூடியது எடப்பாடியை. மதுரையை பொறுத்தளவுக்கு தகுதி பார்த்தவங்க நம்ம தம்பி டாக்டர் மருத்துவருக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க. இதுதான் தமிழகத்தில். எந்த விலைவாசியும் ஏறாதுன்னு சொன்னார், மின்கட்டணம் உயர்த்த மாட்டோம்னு சொன்னார். வந்தவுடனே என்ன நீட்டு தேர்வு ரத்து பண்ணாரா, கல்வி கடன் ரத்து பண்ணாரா, பார்த்தீங்க. அதே மாதிரி நகைக்கடன் தள்ளுபடி எல்லாரும் வைங்கன்னு கூவி அழைச்சாங்க. கடைசி என்ன செய்ய 48 லட்சம் பேர் வச்சாங்க. கடைசியில் 13.5 லட்சம் பேருக்கு கொடுத்துட்டு 35 லட்சம் பேர் இன்னைக்கு தெருவில் போனாங்க. நகையை அடமானம் வைத்து விட்டு திருப்ப முடியாமல் போயிட்டாங்க. ஆக இந்த அரசு எதையும் செய்யலை. அம்மா கொண்டு வந்த நலத்திட்டங்களை மூடிவிட்டார்கள். அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் கொரோனா காலத்தில் 2500 ரூபா கொடுத்தார். 5000 ரூபா கொடுக்கணும்னு சொன்ன ஸ்டாலின் இவர் பொங்கல் காலத்தில் ஒன்றுமே கொடுக்கல. வெறும் ஒழுகுன கருப்பட்டி வெள்ளத்தை கொடுத்தாரு.
அதில் எந்த விதமான தரமற்ற பொருளை வாங்கி கொடுத்தார். ஆக மக்கள் தரமற்ற இந்த திமுக ஆட்சிக்கு முடிவு கட்ட தயாராகிவிட்டார்கள். முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ்க்கு வந்து பிளாப்லாம் சின்னம் கொடுத்துருக்காங்க சார், அதை பற்றி அவர் எதை விரும்புவாரோ அதை கொடுத்துருக்காங்க. அது என்ன ஆக போகுதுன்னு நம்ம இனிமேல் தான் தெரியும். ஆமாம், யாருங்க ரெட்டலையில் நின்று இந்த ரெட்டலை அடையாளம் காட்ட பன்னீர்செல்வத்தை தெரியுமா? அவரே இங்கே நான் முனிச்சாலை கூட்டம் நடத்தினேன். எப்போ இதே முதலமைச்சருக்கு அவர் சவால் விட்டார், நீங்கள் டீ கடையில் போய் டீ குடிக்கிறீங்க எதிர்கட்சி தலைவரே, நாங்கள் டீயே ஆத்துறவேன் நான், அப்போ நாங்கள் எங்கிட்ட வந்து இது பண்ணுவேன். ஆக இந்த டீ ஆற்றிக்கிட்டு இருந்தவரை ஒரு முதலமைச்சராக அழகு பார்த்தது அதிமுக. இந்த ரெட்டலை சின்னம் இந்த கட்சிக்கு துரோகம் பண்ணவங்க யாருமே இதுக்கு விளங்கியதில்லை. அதிமுகவுக்கு துரோகம் பண்ணவன் எந்த காலத்திலும் முன்னேறியது கிடையாது. அவன் வாழ்க்கை அசிம்பித்தருக்கு அவனுடைய வாழ்க்கை அதோட அவன் மறக்கடைக்கப்பட்டிருக்கார். இந்த தேர்தலோடு யார் அதிமுகவுக்கு எதிரியாக வேலை பார்க்கிறார்களோ, யார் அடுத்த சின்னத்துக்கு வாக்கு கேட்கிறார்களோ, அவர்களால் நிச்சயமாக மக்களால் வெறுத்தொறுக்கப்படுவார்கள் என்பது மட்டும் நிச்சயம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.